வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 12 volt dual power supply using 7812 and 7912 பாசிட்டிவ் ரெகுலேட்டர் தென் நெகட்டிவ் ரெகுலேட்டர். என்னுடைய இப்போ ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இந்த ஒர்க்கிங் பிரின்சிபிள் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எல்லா ஆம்பிளிஃபையர்லையுமே இந்த மாதிரி டூயல் பவர் சப்ளை தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறோம். என்ன காரணம் அப்படின்னா அந்த சர்க்யூட்டில் கொஞ்சம் கூட ஹம் நாய்ஸ் எதுவுமே வராது. நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கும். குறிப்பாக நம்ம ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர்ஸ் லேட்டஸ்ட்டில் வரக்கூடிய ப்ளூடூத் கிட்டில் இருந்து சோபஸ்டிகேட்டட் ஆடியோ சிஸ்டத்தில் எல்லாத்துலேயுமே கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறாங்க. அது பர்டிகுலர் எஸ்எம்டி காம்போனன்ட்ஸ் பர்டிகுலராக அது எல்லாமே டூயல் பவர் சப்ளையில் மட்டும்தான் ஆப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். உதாரணமாக இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய சிஸ்டம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் வரக்கூடிய ஆடியோ சிஸ்டம், லேப்டாப்பில் வரக்கூடிய ஆடியோ சிஸ்டம்ஸ், ப்ளூடூத் கிட்டில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த டூயல் பவர் சப்ளை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டூயல் பவர் சப்ளை யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஐசி கிட்டத்தட்ட 1 ஆம்பியர் கரண்ட் தாங்கக்கூடிய சக்தி உண்டு. ஸோ அதனால் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரில் மட்டும் இந்த பவர் சப்ளை பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். இதே ஒரு மாஸ்பெட் ஆம்பிளிஃபையருக்கோ வேறு ஆம்பிளிஃபையருக்கோ இந்த ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? பட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அது ஒரிஜினல் ஐசி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்குன்னா ஏசி இன்புட் இருக்குது. 230 வோல்ட் ஏசி இன்புட்டு, ஒரு சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ ஆன் ஆஃப் சுவிட்சு, தென் 0.5 amps 500 மில்லி ஆம்பியர் உள்ள ஒரு ஃபீஸ் ப்ரைமரியில். இல்லை 220 வோல்ட் அல்லது 117 வோல்ட்டுங்கிறது சில மாடல் இம்போர்ட்டட் செட்டுக்காக கொடுத்துருக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் 220 வோல்ட் ப்ரைமரி, தென் செகண்டரி 15 வோல்ட் ஏசி அவுட்புட் வரும். பொதுவாக நம்மகிட்ட அவுட்புட் 12 வோல்ட் ப்ளஸ்ஸு 12 வோல்ட் மைனஸ் காமன் கிரவுண்டு. அப்படின்னா நம்ம எக்ஸாக்டாக ஏன் 12 யூஸ் பண்ணக்கூடாதுன்னா கொஞ்சம் வோல்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா எப்பவுமே நல்லது. அப்போ தான் ரெகுலேட்டர் செக்ஷன் வேலை செய்யும். ஈக்குவல் வோல்ட்டுக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணாது. ஓகேவா? அதே மாதிரி 100 வோல்ட்டுக்கும் அதே மாதிரி தான். ஓகே, அப்போது கொஞ்சம் எக்ஸஸ் வோல்ட் வேணும், ரொம்ப அதிகம் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல 15 வோல்ட் இருக்குது. 15 வோல்ட் ஏசி. இந்த இடத்துல ஒரு ரெக்டிஃபையர் 4 டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 4 டயோடு யூஸ் பண்ணி தான் அதுக்கு பேர் ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர். அதில் 2 கேத்தோடு சரணை எப்பவுமே பாசிட்டிவ், 2 ஏனோட சரணை எப்பவுமே நெகட்டிவ். எப்பவுமே இது பாசிட்டிவாக தான் இருக்கும். 2 ஏனோட சரணை எப்பவுமே உங்களுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். ஓகே, இந்த பாசிட்டிவ் வோல்ட் என்ன பண்ணுது, நேராக ஒரு 7812 பாசிட்டிவ் ரெகுலேட்டர் இந்த ஐசிக்குள்ளே வருது. இது 3 பின் இருக்குது இந்த ஐசியில். 1வது பின் இன்புட்டு, 2வது பின் கிரவுண்டு, 3வது பின் அவுட்புட்டு. அதாவது 1வது பின் இன்புட்டு, 2வது பின் கிரவுண்டு, 3வது பின் அவுட்புட். எப்பவுமே இந்த இடத்துல பாசிட்டிவ் வோல்ட் வெளியே வந்துடும். இதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு அந்த இடத்துல கெப்பாசிட்டி 2200 எம்எஃப்டி 35 வோல்ட் கொடுத்துருக்காங்க. 2200 தான் எப்பவுமே பெஸ்ட் ஒன். நீங்கள் அதுக்கு மேலேயும் போட வேண்டியதில்லை, அது கம்மியாக போட வேண்டியது. ஏன்னா அது ஒர்க்கிங் ஆம்பியர் டேக்கன் 1 ஆம்பியர் அல்லது பிலோ அப்படி தான் இருக்கும். ஓகே, அப்போது 2 கெப்பாசிட்டர் போலார் 2200 35 வோல்ட் கொடுத்துருக்கு. இது ஆர்எஃப் பைபாஸ் கெப்பாசிட்டர். இது லோ ஃப்ரீக்வன்சியை அரெஸ்ட் பண்ணும். லோ ஃப்ரீக்வன்சிங்கிறது 50 ஹெர்ட்ஸ். உம்முன்னு சவுண்டு வரும் இல்லையா, ஹம், அதுதான் 50 ஹெர்ட்ஸ். அந்த 50 ஹெர்ட்ஸை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக 2 சர்க்கியூட். இஸ்ன்னு ஒரு நாய்ஸ் வருது இல்லையா, அதான் ஹை ஃப்ரீக்வன்சி. ஆர்எஃப் ஃப்ரீக்வன்சி அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு இந்த 2 நான் போலார் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறோம். அவுட்புட்டில் வோல்ட் வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக பாசிட்டிவ் ட்ராக்கிலிருந்து நெகட்டிவ் ட்ராக் இடையில் ஒரு எல்இடி, அதுக்கு லோடு ரெசிஸ்டன்ஸ் 2.7K ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. இது பாசிட்டிவ் ரெகுலேட்டர். அவுட்புட் வெளியே வர்றதில் என்ன பண்ணியிருக்கோம், 100 எம்எஃப்டி 35 வோல்ட் ஒரு கெப்பாசிட்டர், அதே மாதிரி ஒரு ஆர்எஃப் பைபாஸ் கெப்பாசிட்டர். இந்த மாதிரி சர்க்யூட் டிசைன் பண்ணும் பொழுது இந்த சர்க்யூட் உபயோகப்படுத்தின பவர் சப்ளை உபயோகப்படுத்தக்கூடிய ஆம்பிளிஃபையர் நல்ல குவாலிட்டி, நல்ல ஃபிடாலிட்டி, ஐஃபி பக்காவாக இருக்கும். நாம் அப்படி பண்ணுறதில்ல. நம்ம என்ன பண்ணோம், ஒரு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுவோம், 2 டயோடு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நான் போலார் கெப்பாசிட்டர்ஸில் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆர்எஃப் பைபாஸுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த மாதிரி வேரியண்ட்டில் டிசைன் பண்ணணும். பிசிபி அதுக்குன்னே இருக்குது, பிரிண்டட் சர்க்கியூட் போர்டில் ரெடியாக இருக்குது.
இனி ஃபியூச்சரில் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த மாதிரி பவர் சப்ளையை உபயோகப்படுத்துங்க. பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு இல்லாட்டி கூட மேனுவலாக நீங்கள் சால்டர் பண்ணி நல்ல குவாலிட்டியாக டிசைன் பண்ண முடியும். ஓகே, அடுத்து 7912. 79ல் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இதில் இன்புட் எத்தனாவது பின், இதில் 1வது பின் இன்புட் சொன்னோம் இல்லையா. அப்போ 7912 வந்து நெகட்டிவ் ரெகுலேட்டர், இது பாசிட்டிவ் ரெகுலேட்டர். ஒரு நிமிஷம், பாசிட்டிவ் ரெகுலேட்டர் நெகட்டிவ் ரெகுலேட்டர் என்னன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இதுதான் ஐசி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து 1வது பின் இன்புட்டு, 2வது பின் கிரவுண்டு, 3வது பின் வந்து அவுட்புட். இது வந்து 1வது பின் வந்து இன், 2வது பின் வந்து கிரவுண்ட், 3வது பின் வந்து அவுட்புட். 78 வந்துனாவே பாசிட்டிவ் ரெகுலேட்டர்னு பேர். நிறைய இந்த 2 எக்ஸ் மார்க் போட்டிருக்கிறது வந்து என்ன நம்பர் வேணால் இருக்கலாம். உதாரணமாக 7805, 7806, 08, 09, 7812, 7824 இப்படி மார்க்கெட்டில் கிடைக்கிது. இப்படி வந்தால் பாசிட்டிவ் ரெகுலேட்டர்னு பேர். இதனுடைய பின் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா. தென் அடுத்தது இல்லை 79ல் பாருங்கள், 2வது பின் வந்து இன்புட். 78 இருந்தால் 1வது பின் இன்புட்டு, இதில் வந்து 2வது பின் வந்து இன்புட்டு, 1வது பின் கிரவுண்டு, 3வது பின் வந்து அவுட்புட். அதாவது 2வது பின் இன்புட், இந்த 2வது பின் வந்து இன்புட்டு, 1வது பின் வந்து கிரவுண்டு, 3வது பின் வந்து அவுட்புட். ஓகேங்களா. இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 78, 79 இந்த 79க்கு கனெக்ஷன் மாற்றி கொடுத்துடாதீங்க, ஃபெயிலியர் ஆகிரும். ஏன்னா அந்த டூயல் பவர் சப்ளையில் பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஐசி யூஸ் பண்ணலாம். ரேஞ்ச் வந்து 1 ஆம்பியர். அந்த இடத்துல இருக்கக்கூடியதில் மட்டும் இந்த ஐசி யூஸ் பண்ணுங்கள். ஒரு வேளை ஆம்பியர் அதிகமாக வேணும் அப்படின்னா அந்த சர்க்யூட் இன்னும் 2 days கழித்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். LM317 யூஸ் பண்ணேன். அந்த சர்க்யூட் இருக்குது, சேம் பாசிட்டிவ் நெகட்டிவ் டூயல் பவர் சப்ளை. ஆம்பியர் அதிகமாக இருந்தால் எப்படி ஒரு ஐசி யூஸ் பண்ணலாங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் வரும்போது உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். 7905 இருக்குது, 7906 இருக்குது, 8 இருக்குது, 12 இருக்குது, 24 இருக்குது. ஓகேவா. எப்போது இதுதான் சர்க்யூட். அப்போ இந்த சர்க்யூட்டை நம்ம அசம்பிள் பண்ணலாமா? பண்ண முடியும். ஓகே. இப்போது இந்த மாதிரி சர்க்யூட் அசம்பிள் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டில் இந்த மாதிரி போர்டெல்லாம் ரெடிமேடாக இருக்குது. இந்த மாதிரி போர்டு இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி போர்டெல்லாம் இருக்குது. இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த பிசிபி வேணும் அப்படின்னா என்கிட்ட ரெடியாக இருக்குது, வாங்கிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் டூல்ஸ் இருக்குது. டூல்ஸ்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு 6 பிட் இருக்கக்கூடிய ஒரு சால்ட்ரிங் அயான், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அயான் இருக்குது. நியர்லி 450 அதனுடைய காஸ்ட். ஓகேங்களா. தென் வேறு என்ன கொடுத்துரு டூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோன்னா, இந்த மாதிரி 4-in-1 ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய 4-in-1 ஒரு ஹெல்பிங் ஹேண்ட், இதுக்குள்ளே எல்லாமே இருக்கும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தென் அடுத்தபடியாக ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்குது, மினி மைக்ரோஸ்கோப், டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப். இது கண்டிப்பாக இனி வரக்கூடிய இன்ஜினியர்ஸுக்கு அவசியம் தேவை. இன்றைக்கி வரக்கூடியல எல்லாத்துக்கு மேலே ஒரு நல்ல ஒரு மல்டிமீட்டர், டிஜிட்டல் மல்டிமீட்டர், கெப்பாசிட்டி ரேஞ்சு செக் பண்ணக்கூடிய ஒரு மல்டிமீட்டர் இது இருக்குது, வாங்கிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு அவசியம் தேவை. ஓகேவா. அதே மாதிரியே ஒரு அனலாக் மல்டிமீட்டர். அனலாக் மல்டிமீட்டர் நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதில் தான் ஒரு டிரான்சிஸ்டர், ஐஜிபிடி, மாஸ்பெட் இதையெல்லாம் நம்ம வந்து துல்லியமாக செக் பண்ண முடியும். ஓகே. தென் அடுத்தபடியாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹெட்டில் வேர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய 4 லென்ஸ் இருக்கும். இதனால் சிஆர்டி டிவி, எல்சிடி டிவி, எனி எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட் எதாவது போர்டு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஹெட்டில் வேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மேக்னிஃபைசிங் கிளாஸ் இருக்குது. ஹெட்லைட்னு சொல்லுவோம். லைட் அட்ராக்டு கூடவே 4 லென்ஸ் இருக்கும். ஈஸியாக யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அவைலபிள் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு டிஎஃப்டி மானிட்டரோடு இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்குது, டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் இருக்குது. வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். பொதுவாக எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட்லாம் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ளூ மேட் இருக்குது. இது ஒரு
ஒர்க் பெஞ்சுக்கு தேவையான ப்ளூ மேட் அது இருக்குது, அதுவும் வாங்கிக்கலாம். ஓகேவா? தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போது பார்க்கலாம் பிசிபி. அப்போது பிசிபி எல்லா போர்டு, மாஸ்பெட் போர்டு எல்லாமே இருக்குது, டிரான்சிஸ்டர், ஐசி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கலாம். பாருங்கள், ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே டூயல் பவர் சப்ளை 12 வோல்ட். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா சர்க்யூட்டு, அந்த சர்க்யூட்டுக்கு காம்பபிள் ஆகிற மாதிரி போர்டு இருக்குது. 2 விதமான பிசிபி இருக்குது. இதில் என்ன வித்தியாசமாக இருக்குதுன்னு கேட்டால், இதில் வந்து ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர், கம்பைன்ட் ரெக்டிஃபையர் இருக்குது. கம்பைன்ட் ரெக்டிஃபையர்னால் பாருங்கள், இந்த மாதிரி 4 கால் இருக்கும். ஓகேவா? இந்த டைட் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்னொரு கூட ஒரு போர்டு இருக்குது. இதை பற்றி ஈவினிங் கிளாஸ் அல்லது நாளைக்கு கிளாஸுக்கு வரும். இது வந்து ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர், மெட்டல் ரெக்டிஃபையர், கம்பைன்ட் ரெக்டிஃபையர். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரெக்டிஃபையர் இருக்குது. ஓகே, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ரெக்டிஃபையர், கம்பைன்ட் ரெக்டிஃபையர். பாருங்கள், இந்த மாதிரி டைப்பில் கூட ஒரு கம்பைன்ட் ரெக்டிஃபையர் இருக்குது. நம்ம எது வேணாலும் என்ன பண்ணலாம், ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். நம்ம காம்பேக்டாக எப்படி வருதோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு 1 ஆம்பியர் டயோடு. உங்களுக்கு தெரியும், இது ஒரு 1 ஆம்பியர் டயோடு. இது ஒரு 3 ஆம்பியர் டயோடு இருக்குது. இது வந்து 6 ஆம்பியர் டயோடு. நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதேமாதிரி கெப்பாசிட்டி எடுத்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் எந்த கெப்பாசிட்டி 2200, 3300, 4700, 5000, 10,000 வரைக்குமே உங்களுக்கு தேவையான எல்லா கெப்பாசிட்டர்ஸுமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போது பிசிபி இருக்குது, நான் சொல்லியிருக்கேன். இது பிசிபி இருந்துன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு சர்க்யூட்டை வந்து ஒரு காம்பேக்டாக நல்ல லுக்காக என்ன பண்ண முடியும், டிசைன் பண்ண முடியும். நிறைய ஒயரிங்கெல்லாம் இல்லாமல், கசன்னு கொஞ்சம் அசிங்கமாக இல்லாமல் நல்லா கிளியராக பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த பிசிபி எல்லாம் இருக்குது. நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன் மோர் சர்க்யூட்ஸ் இப்போ பார்த்தோம் இல்லையா, சேம் லைக் தட். இதில் பாருங்கள், டூயல் வோல்டேஜ் பவர் சப்ளை இதில் கொடுத்துருக்கு. இதில் வந்து இந்த இடத்துல 220 வோல்ட்டு இன்புட் இருக்குது. இதில் வந்து ப்ரைமரி, செகண்டரி 909. ஓகேங்களா? இந்த இடத்துல 909 கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஒரு ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் கொடுத்துருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 100 வோல்ட் வேண்டான்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதில் டிரான்ஸ்ஃபார்மரில் மென்ஷன் பண்ணது வந்து 18 வோல்ட்டு, 1 ஆம்பியர் மினிமம் இந்த சர்க்யூட் கொடுத்துருக்கு. நம்ம 2 ஆம்பியர் எவ்வளோ ஆம்பியர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வரக்கூடிய வோல்ட் எவ்வளோ வோல்ட்னா நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், 15 வோல்ட் ஏசி அல்லது 18 வோல்ட் ஏசி வச்சுக்கலாம். 15 வோல்ட் அல்லது 18 வோல்ட். நீங்கள் எல்லா சர்க்யூட்டுக்குமே காம்பபிள் ஆகுங்கிறதுக்காக தான் சர்க்யூட் கொடுத்துருக்கு. இந்த கெப்பாசிட்டருக்கு போடும்போது கொஞ்சம் வோல்ட் வந்து கொஞ்சம் பூஸ்டிங் ஆகும். பூஸ்டிங் ஆகி அப்புறம் ரெகுலேட் பண்ணும்பொழுது எக்ஸாக்டாக 12 + 12 - வந்துடும் சர்க்யூட்டில். ஓகேங்களா? பட் நம்ம இது வந்து இம்போர்ட்டட் சர்க்யூட். அங்கே காப்பர் காயில் இருக்கும், ப்ரைமரி செகண்டரி ரெண்டுமே. அதனால் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ரேட்டிங் வோல்ட் ப்ளஸ் ஆம்பியர் பர்ஃபெக்டாக வரும். பட் இந்தியன் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மர் சில கம்பெனி தவிர பெரும்பாலான கம்பெனி அப்படி குவாலிட்டியான வோல்ட்டையோ அல்லது ஆம்பியரோ டெலிவரி பண்ணுற மாதிரி இல்லை. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணணும், இந்த இடத்துல 12 வோல்ட் யூஸ் பண்ணணும், இல்லையா 15 வோல்ட் இல்லைன்னா 18 வோல்ட்டு யூஸ் பண்ணணும். ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர், கம்பைன்ட் ரெக்டிஃபையர் கொடுத்துருக்கு. அதில் சிம்பிள் மார்க் கொடுத்துருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி ஏசி வேவ் ஃபார்மர் கொடுத்துல 2 வந்து இன்புட், இது 2 வந்து இன்புட், ஏசி இன்புட். இது வந்து மைனஸ், இது வந்து ப்ளஸ். இந்த ப்ளஸ் வோல்ட்டு 2200 mFD. இந்த இடத்துல ஒரு போலார் கெப்பாசிட்டர் லோ ஃப்ரீக்வன்சியை ஃபில்டர் பண்ணுறதுக்கு, இந்த கெப்பாசிட்டர் ஹை ஃப்ரீக்வன்சியை ஃபில்டர் பண்ணுறதுக்கு. தென் 7812 அவுட்புட் வெளியே வந்துடும். தென் இந்த இடத்துல 2200 இருக்குது போலார், இது ஒரு நான் போலார். இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சியை ரெடியூஸ் பண்ணோம். தென் அதுக்கப்புறம் 7912 அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். 2வது பின் இன்புட், 1வது பின் வந்து கிரவுண்டு, 3வது பின் அவுட்புட்டு. தென் வெளியே அவுட்புட்டில் வந்து 220 mFD 25 வோல்ட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணோம். வேணும்னா ஒன் மோர் இதில் என்ன பண்ணலாம், ஒரு நான் போலார் கெப்பாசிட்டை ஆட் பண்ணிக்கலாம். 0.1 வேல்யூ, 0.1 பாலிஸ்டர் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த அவுட்புட்டில் வோல்ட் வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணலாம், பாசிட்டிவ் ட்ராக்லேருந்து கிரவுண்டுக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு ரெசன்ஸ் போட்டு ஒரு எல்இடி கொடுத்து கேத்தோடு கொடுத்து என்ன பண்ண முடியும், நம்மளால் இந்த நெகட்டிவில் கொடுத்தா இந்த எல்இடி எரிய வைக்கலாம். தென் வேல்யூ வந்து 3.3K. இது வேல்யூ வந்து 3.3K.
எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கூட்டுறீங்களோ எல்இடி பிரைட் கம்மியாக இருக்கும். இது இண்டிகேட்டராக ஒர்க் பண்ணோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைச்சின்னா பிரைட்னஸ் அதிகமாக வரும். ஒருவேளை எல்இடி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இப்போ நான் பார்த்த பவர் சப்ளை, டூயல் பவர் சப்ளை. நம்ம என்ன பண்ணலாம், ஐசி யூஸ் பண்ணிக்கலாம். ஐசி இல்லாமையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஐசி யூஸ் பண்ணும்போது நம்ம ரெகுலேட்டட் அவுட்புட் வரும்போது ஒரு சிஸ்டமில் வரக்கூடிய ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்டுக்கு இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய கிளாஸ் டி ஆம்பிளிஃபையருக்கு இந்த மாதிரி பவர் சப்ளை வெரி சூட்டபுளாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் வேரியஸ் எலக்ட்ரானிக் கிளாஸஸ்லாம் நடத்திட்டுருக்கோம். ஓகேங்களா? அதில் பர்டிகுலராக எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் நடத்திட்டுருக்கோம். அதில் நீங்கள் ஒரு மினி ப்ராஜெக்ட் 10 ப்ராஜெக்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணணும். நீங்களே ஓனாக அசம்பிள் பண்ணி எனக்கு வீடியோவாக சப்மிட் பண்ணணும். அதன் மூலிமா உங்களுடைய எலக்ட்ரானிக் நாலேஜ், எலக்ட்ரானிக் சம்மந்தமான தொழில் நுண்ணறிவை பெருக்கிக்க முடியும், அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இதை பற்றிய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு பவர் பேக்கு. இந்த பவர் பேக்கை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.